எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நம்ம போன டுட்டோரியலில் இந்த வெப் சீரிஸ் பிகினர்ஸ் டுட்டோரியலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மாஸ்கிங்கை பற்றி பார்த்தோம். மாஸ்கிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ப்ரீகாம்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ரீகாம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ அடிக்கடி ஒரு வேலையை செய்கிறோம்னா அது தனியாக செஞ்சு வச்சிட்டோம்னா அது அந்த ப்ராஜெக்டுள்ளார எத்தனை வாட்டி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ப்ரீகாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணணும்னு பார்த்தலாமா? ஆஸ் யூஷுவல் ஒரு கண்ட்ரோல் என் கொடுத்துட்டு நான் ஒரு மெயின்னு ஒரு காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஹெச்டி 1920x1080 எங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இந்த ப்ரீசெட்ஸில் இருக்குது. இந்த ப்ரீசெட்ஸ்லேருந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பிக்சல்ஸ் 25 frames per minute ஒரு 14 seconds வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் காம்போசிஷன். நான் பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே கொடுத்துட்றேன். இந்த பிளாக் பேக்ரவுண்டுன்னு சொன்னேன்ல, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இது பேக்ரவுண்ட் கிடையாது, இதுக்கு பேர் கேன்வாஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இது கண்ட்ரோல் ஒய் கொடுத்து ஒரு சாலிட் கொடுத்து இங்கே ஒரு லேயர் வந்தால் தான் இது பேக்ரவுண்டு. அப்படி நீங்கள் பேக்ரவுண்டு இல்லை அப்படின்னா இதை நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இது பேக்ரவுண்டே கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா, ஏதாவது பிளாக்ல டைப் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் ஆல்ஃபா சேனல். இது நல் வேல்யூ, ஜீரோ வேல்யூ இல்லை, நல். ஜீரோங்கிறதே ஒரு வேல்யூ, எந்த வேல்யூமே இல்லாத வேல்யூ தான் நல் வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் காம்ப்ல கொடுக்கறது அது ஏன்னா இந்த டாபிக் ஏன் இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா, இது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் சேவ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுவோன்றது ஒரு ப்ரீகாம்ப்ல கூட யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது ஒரு தனி டாபிக் இருக்குது. அதை கவர் பண்ணும் போது நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் ப்ரீகாம். இப்போ நம்ம ஒரு மெயின் காம் கிரியேட் பண்ணிட்டோம். ஃபுல் ஸ்க்ரீன் 1920x1080. நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டெக்ஸ்ட் அடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் அப்படின்னு. ஓகேங்களா? எனக்கு ஒரு 5 இடத்துல இந்த வெல்கம் வருது. வெல்கம் கூட வேண்டாங்க. ஓகே சரி, வெல்கம்னே வச்சுக்கலாம். நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். இப்போ வெல்கம்னு வச்சுக்கேன். இப்போ நாம் இது ரெண்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் 4 இடத்துல வைக்கணும் அப்படின்னா, இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தா ஒரு புது டூப்ளிகேட் கிரியேட் ஆயிரும். அப்புறம் நம்ம இதை தூக்கி இங்கே வச்சுக்கிறோம். கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், திருப்பியும் இங்கே வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி ஒரு 5 லேயர். இப்போ நம்ம இதை இங்கே இது மாதிரி வச்சுட்டோம். இப்போ வெல்கம் இப்படி வச்சுட்டோம். நம்ம வச்சு ஒர்க் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சைஸ் சரி பண்ணணும்னா இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் வரும். ஒன்று ஷிஃப்ட் பிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் வச்சுக்கிட்டு, ஏன் இது இவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னா, நான் ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பண்ணோம். சென்டர் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கொடுத்துட்டு இது பண்ணுறோம். இப்போ திருப்பி வி செலக்ட் பண்ணி செலெக்ஷன் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ சைஸ் கம்மி பண்ணிக்கிறோம். ஒரு 15 வச்சுக்கலாம். இப்படியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். திருப்பி ஆர்ன்னு ப்ரெஸ் பண்ணால் ரொட்டேஷன் வரும். இப்போ ஆங்கிளை கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கேரக்டர் பேனலில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டோம்னா இதை ஒரு ரெட் கலராக வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேஞ்சு. இப்போ இதை இது ஒன்று வெல்கம், ஒன்று டிரான்ஸ்பரன்சி குறைச்சிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரன்சியை டி ஒப்பாசிட்டியை குறைச்சிக்கலாம். ஒரு 50 இது மாதிரி குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் பெரிய சைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டு ஒரு 1 இது மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே டெக்ஸ்ட் தான் இருக்கும். ஆனால் வேறு வேறு அனிமேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுமா? ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டிஸோட அப்படியே சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக முடியும். நான் இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெல்கமை இதை திருப்பி 100% பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை நான் சென்டர் பண்ணிக்கிறேன். திருப்பியும் சென்டர் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ரீ கம்போஸ்னு இருக்கும். ப்ரீ கம்போஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது லீவ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ்ன்றது நீங்கள் எப்போவுமே எல்லா ஆட்ரிபியூட்ஸும் மூவ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது எஃபெக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் அது வரும். சரி, இதை
டெக்ஸ்ட் ப்ரீ காம்ப் அப்படின்றது போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை டெக்ஸ்ட் ப்ரீ காம்போ போட்டுட்டோம். இப்போ வந்து இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து இப்போ நான் இதே மாதிரி கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே ஒன்று பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டி இங்கே வச்சுக்கலாம். இப்போ திருப்பி கண்ட்ரோல் டி கொடுக்குறேன், இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் வச்சுட்டு இது பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்னா இதுக்கு எல்லாத்துக்கும் சோர்ஸ் வந்து இந்த ஃபைல் தான். இதை டபுள் கிளிக் பண்ணால் அந்த ப்ரீ காம்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு மாற்றினேன்னா எல்லா இடத்துலையும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்னு மாறிடுச்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு இன்னும் ஒரு த்ரெண்ட் இருக்குல்ல, அந்த ப்ரீ காம்ப்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த ஒரு 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 ப்ராஜெக்டை வந்து சின்ன சின்னதாக பிரிச்சுட்டு அது மொத்தமாக சேர்த்துறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செங்கலோட அளவை டிஃபைன் பண்ணிட்டு அதை எல்லா செங்கலுக்கும் ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி இப்போ நான் ஒரு அனிமேஷன் பண்ணிட்டு அது எப்படி ரிப்ளிகேட் பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ வந்து இது எல்லாமே டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கண்ட்ரோலே டெலீட் பண்ணிக்கிட்டு ப்ரீ காம்பை இன்னொரு வகையிலையும் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ திருப்பி ஒரு புது காம்போசிஷன் ஓப்பன் பண்ணுறேன், கண்ட்ரோல் காயின். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா இதை வந்து வித்தை வந்து ஒரு 500 by 500 ஒரு இதே சைஸ் கூட இருந்துக்கிட்டோம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சின்னதாக ஒரு காம்பு, இது வந்து ஸ்மால் காம்பு, இதை வந்து ரீநேம் பண்ணணும். இப்போ ரீநேம் வந்து ரீநேம் ப்ரீ காம்ப் அனிமேஷன். ஏன்னா இதை நேமிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன், ஏன்னா அது வந்து ரொம்ப இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நான் இது பண்ணுறேன். திருப்பியும் நான் இதை வந்து அலைனில் போயிட்டு சென்டாக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இதுக்கு ஒரு சின்ன அனிமேஷன் பண்ணலாம். ஏன்னா இதுதான் ப்ராக்டிக்கல் யூஸஸ் எப்படி இருக்குன்றதுக்கு. இப்போ இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இது வந்து கடைசியாக வந்து ஒரு 3 செகண்டுக்கு போயிட்டு இதோட சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு 0 ஆக்கிக்கிறேன். ஸோ பேசிக்காக நம்மளுக்கு எப்படி அனிமேஷன் வரும், இது மாதிரி வரும். இப்போ நான் சென்டருக்கு போயிட்டு நான் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அனிமேட் பண்ணுறேன். இங்கே உள்ளே போயிட்டு கண்டென்ட்குள்ளார போயிட்டு நம்ம கண்டென்ட்டு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எலிப்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஸ்ட்ரோக் இருக்கா, இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்துட்டீங்கன்னா வித் இருக்கா, வித் இருக்கணும். ஸ்ட்ரோக் வித் இங்கே இருக்கா, இங்கே வந்துட்டு இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கீ ஃப்ரேமை ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இது யூ கொடுத்தீங்கன்னா எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் நீங்கள் கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கீங்களோ அது தெரியும். இப்போ ஸ்ட்ரோக் வித் இங்கே வந்துட்டு ஒரு இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு 0 ஆக்கிக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு திருப்பியும் 0 ஆக்கிக்கலாம். 0 ஆக்கிட்டோம்னா இப்போ அனிமேஷன் எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு அனிமேஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதை வந்து நான் எப்படி அங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ இந்த காம்போசிஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மெயின் காம்போசிஷன் இருக்கா, இங்கே ப்ரீ காம்போசிஷன் அனிமேஷன் இருக்கா, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை வந்து இந்த ப்ரீ காம்போசிஷனை வந்து நீங்கள் இந்த ப்ரீ காம்போசிஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இதில் பொசிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தா ஸ்கேல் பண்ணலாம், சின்னது. திருப்பி இதை செலக்ட் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் டி. இதை திருப்பி செலெக்ஷன் பி கொடுத்துட்டு ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். திருப்பி இங்கே ஒரு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டோமா. இப்போ வந்து நீங்க நிறைய அனிமேஷன் பார்ப்பீங்கல்ல, இங்க பாருங்க. இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ வந்து நான் இப்போ வந்து என்ன பண்றேன், இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு
இங்கே எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்னு ஒரு பேனல் இருக்கும். இப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேருந்து நான் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு டைரக்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது சொல்லித்தரேன். இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சப்போஸ் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் இந்த பேனல் இங்கே இல்லைன்னா விண்டோவில் வந்துட்டு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா நிறைய ஃபில்ஸ் இது இருக்குது. இதில் வந்துட்டு ஜென்ரேட் குள்ளார ஃபில் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அனிமேஷன் பண்ணது ஒன்று தான். இப்போ இந்த ஃபில் இருக்குல்ல, இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ இந்த அனிமேஷன் இந்த இதுக்கு இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C Ctrl+V காப்பி பேஸ்ட் தெரியுங்களா, அது மாதிரி Ctrl+V கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி Ctrl+V கொடுத்துக்கோங்க. இது மாதிரி Ctrl+V கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கலர் பிக்கர் யூஸ் பண்ணிட்டு நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கும் போதே இவ்வளவு கம்மி டைம்ல சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்களாம் ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணும் போது இன்னும் ஃபாஸ்டா வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ப்ரொஃபஷனல் இருக்கு என்னன்னா, நானும் ஒரே மாதிரி வருது, அது வந்து பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ஓகேங்களா. இப்போ இதோட அனிமேஷன் முடியுது. இந்த கரண்ட் டைம் இண்டிகேட்டர் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஒர்க் ஏரியா எண்டு. இதை வந்து எடுத்துட்டு வந்து இங்க போட்டீங்கன்னா இதுக்குள்ள மட்டும்தான் சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வருது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வந்து ரேண்டமா இருந்தால் நல்லா இருக்கும். அப்படின்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடோ இல்லை ரைட் ஹேண்ட் சைடோ மூவ் பண்ணால் அது அப்படியே மூவ் ஆகும். கொஞ்சம் முன்னாடி இது கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரேண்டமைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கு. இங்கே பாருங்க, இவ்வளவுதாங்க. இது மாதிரி தான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அனிமேஷன் பண்ண முடியும். இதுதான் ப்ரீகாம்போட பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதை வந்து இதை பேஸ் பண்ணி ப்ரீகாம்பை பேஸ் பண்ணி நிறைய எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒவ்வொன்றா சொல்றோம். இது வந்து ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன், ப்ரீகாம்போட பேசிக் இன்ட்ரோடக்ஷன். இப்போ எனக்கு வந்து நீங்க வந்து நினைக்கலாம் எனக்கு வந்து இந்த சர்க்கிள் பிடிக்கல, ட்ரையாங்கிளா இருந்தா நல்லா இருக்கும், இல்ல ஒரு லைனா இருக்கும்னா நீங்க அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். இப்போ இது இருக்கா, இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு ட்ரையாங்கிள் பண்றதுக்கு, ஏன் ட்ரையாங்கிள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னேன்னா அப்பதான் நீங்க பாலிகிரிட் டூல் யூஸ் பண்ண முடியும், அதுல இருக்கிற இது யூஸ் பண்ண முடியும். ஷிஃப்ட்டை பிடிச்சி சென்டர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அலைன் வந்துட்டு சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாலிகிரிட் டூல்ல வந்துட்டு என்ன பண்ணும், பாலிஸ்டார் வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு என்ன இதுல வந்து இல்ல ஸ்ட்ரோக்ல பாத்துல வந்துட்டு பாத்துல 5 இருக்கு, 5க்கு பதிலாக 3 கொடுத்தா நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ பர்ஃபெக்ட் ட்ரையாங்கிள் கிடைச்சிருச்சுங்களா. இப்போ வந்து நீங்க ஃபில் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இது அதே மாதிரி அனிமேஷன் ஒன்று சின்னதாக பண்ணிட்டு இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து லாஸ்டா இப்படிதான் வேணும். அதனால திருப்பி இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு ஸ்கேல பெருசாக சின்னதாக்கலாம் இந்த வாட்டி. ஸோ இங்கே செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு 0. அதே மாதிரி கொஞ்சம் டைம் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துட்டு திருப்பி எடுத்துட்டு வந்து 0. அப்புறம் இதோட வித்தை வந்து நம்ம அதே மாதிரி காப்பி பண்ணிக்கலாமா. இப்போ கண்டென்ட்ல போயிட்டு பாலிஸ்டார் 1ல போயிட்டு ஸ்ட்ரோக்கு போயிட்டு ஸ்ட்ரோக்ல வந்து லைன் கேப் இங்க இருக்கு, சும்மா ஒரு இப்போதைக்கு பண்ணிட்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டு யூ வாங்க, இங்க எடுத்துட்டு வந்துட்டு இப்படி மூவ் பண்ணி சென்டர் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இங்க வந்துட்டு ஒரு 15 வச்சுக்கலாம். வேணாம், சாரி, நீங்க இந்த மாதிரி தப்பா பண்ணீங்கன்னா Ctrl+Z கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா 15 வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க வரும்போது 0, இங்க வந்து 0. அவ்வளவுதாங்க. இப்ப
எப்படி ஒரு அனிமேஷன் வந்து நம்ம இது மாதிரி வருது. நீங்கள் மெயின் காம்பில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. அந்த ப்ரீ காம்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி அனிமேஷன் இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரீ காம்புக்குலேருந்து அது செட்டிங்கே எடுத்துகிட்டு வந்துக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ இதை வந்து நான் வந்து திருப்பி வந்து 2 ப்ரீகாம் 3 ப்ரீகாம் போட்டிங்கன்னா நான் ஈஸியாக தெரியும். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு, ஹலோ, ஓகேங்களா, பார்த்தீங்களா? இதையும் இந்த ப்ரீகாம்பில் வந்துட்டு நான் இப்போ இதை வந்து டிரான்ஸ்பரன்சி செலக்ட் பண்ணுறேன். இது அதே மாதிரி தான் ஃப்ளிக்கர் பண்ணுற மாதிரி. இப்போ இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு டீ கொடுத்துட்றோம். இங்கே வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துக்கலாம். 0 0. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தாண்டி போயிடுச்சு. ஒரு நிமிஷம். இது மாதிரி ரேண்டமாக கொடுக்கலாம். ப்ரீகாம்ப் இல்லாமல் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ப்ரீகாம்ப் வந்து ஆல்மோஸ்ட் 98% ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைண்ட் கிட்ட கேட்பாங்க, கிளைண்ட் இந்த வார்த்தைக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கன்னு வாங்க. ரொம்ப திருப்பி எல்லா ஒர்க்கும் ரீஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நம்ம இப்படியும் யூஸ் பண்ணலாம். இதுதான் ப்ரீகாம்போட பவர். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த டுட்டோரியல்ஸில் இதோட பவர்ஃபுல்லாக வந்து எப்படி பண்ணணுன்றது ஈஸியாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் அனிமேஷன்ஸ் இப்போ பண்ணோம்ல, இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 எஃபெக்டை எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்த டூல்ஸை பற்றி எல்லாம் பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வந்து லேயர்ஸில் பார்த்தீங்கனாலே, ஒரு நிமிஷம், இந்த லேயர்ஸில் பார்த்தீங்கனாலே நம்ம வந்து டெக்ஸ்ட் பார்த்துட்டோம், சாலிட் பார்த்துட்டோம், ஷேப் லேயர் பார்த்துட்டோம். இன்னும் 2 முக்கியமான லேயர்ஸ் வந்து நல் ஆப்ஜெக்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரும். இந்த 5 பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி. இது இல்லாமல் கேமரா டூல்ஸும் ரோட்டோஸ்கோப்பிங்கும் இருக்குது. மாஸ்கிங் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை பார்த்துட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு அனிமேஷனாக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் பண்ணிட்டு போகணுங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த டுட்டோரியலோட மெயின் கோர் கண்டென்ட்டு. உங்களுக்கு இந்த டுட்டோரியல்னால நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. அதே மாதிரி இது மாதிரி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்னும் கற்றுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் பார்த்துட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் subscribe to my channel. Thank you very much for your time and have a wonderful day. Bye bye.